بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் யார் இவர்கள், ஏன் எதிர்க்கிறார்கள் என்ற தலைப்பிலே பேசுமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகிறது. என்றைக்கு இந்த தௌஹீது பிரச்சாரம் தமிழகத்தில் ஆரம்பமானதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட முஸ்லிம்களால் இந்த ஏகத்துவவாதிகள் பல கோணங்களில் பல்வேறு வடிவங்களில் எதிர்க்கப்பட்டு வருகிறார்கள். தௌஹீது அமைப்பினரையும் இந்த பிரச்சாரத்தையும் எதிர்க்கக்கூடியவர்கள் யார் எதிர்க்கிறார்கள், என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறார்கள், அந்த எதிர்ப்பிலே நியாயம் இருக்கிறதா என்பதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் 2 வகையான பிரிவினர்கள் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு ரீதியாக இயக்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள். மற்றொன்று, எல்லா ஊர்களிலும் வியாபித்திருக்கிற மஹல்லாக்களை நிர்வகித்து வருகிற பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகளும் அதிலே பணிபுரியக்கூடிய ஆலிம்களும் அறிஞர் பெருமக்களும் நம்மை எதிர்ப்பதிலே முன்னணியில் இருக்கிறார்கள். அமைப்பு ரீதியான எதிர்ப்பை எடுத்துக்கொண்டால் அது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அது தேவையில்லாத ஒரு செய்தி. ஆலிம்களுடைய எதிர்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் மற்ற எல்லா மாவட்டங்களையும் விட ஓரளவிற்கு அதிகமாகவே கடுமையாகவே தற்போது இந்த ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் தௌஹீதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கான உண்மை காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எதிர்ப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் என்ன, அந்த காரணங்கள் நியாயமானவைதானா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய அளவில் இன்றைக்கு தௌஹீத் அமைப்பினரையும் தௌஹீத் ஜமாத்தினரையும் அந்த கொள்கை கருத்துக்களையும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் விமர்சித்து கொண்டு கடுமையாக அதற்கு எதிராக மக்களை உசுப்பி விட்டு கொண்டிருக்கிற ஆலிம் பெருமக்கள் தாங்கள் எதிர்ப்பதற்கான காரணமாக எதை முன்வைக்கிறார்கள் என்றால், தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், புதிதான காரியங்களை உருவாக்குகிறார்கள், தப்பும் தவறுமான கொள்கையினை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறார்கள். எனவே உண்மையான மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, உண்மை மார்க்கத்தை மக்கள் மத்தியில் புரிய வைப்பதற்காக இவர்களை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று எதிர்ப்பதற்கு பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம், தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மார்க்கத்தில் இல்லாததை சொல்கிறார்கள். அதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது.
உண்மையில் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்களாகிய நாம் என்ன சொல்லுகிறோம், நம்முடைய அடிப்படை என்ன, இதை மிகச் சில வார்த்தைகளில் சொல்லி முடித்து விடலாம். இரண்டு விஷயங்கள் தான் நம்முடைய அடிப்படை. இந்த 30 ஆண்டு கால பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டால், இந்த 30 ஆண்டுகளில் நாம் பேசிய மேடைகள், பேச்சுக்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருவாரியான இடங்களில். நம்முடைய அனைத்து பதிவுகளையும் எடுத்து பார்த்தால் நாம் சொல்லக்கூடிய செய்தி இரண்டு செய்திகள் தான். அதுவும் எப்படிப்பட்ட செய்தி என்றால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் தௌஹீத் ஜமாத்து உலகத்திற்கு சொல்லக்கூடிய, உலகத்தை அழைக்கக்கூடிய தாரக மந்திரம். இந்த இரண்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய மைய நாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளத்தானே செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வி வரலாம். இதில் எதற்கு சண்டை, இதற்கு ஏன் எதிர்ப்பு, இதற்கு ஏன் பிரச்சனை, விமர்சனம்? ஏனென்றால் இதை எதிர்க்கிறவர்கள் யாரும் கிடையாது. முஸ்லிம்களில் எத்தனை பிரிவினர்கள் இருந்தாலும் அத்தனை பிரிவினருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இதிலே யாருக்கு மாற்று கருத்து இருக்கிறது? மதுகப ரீதியாக பிரிந்து கிடக்கிற மதுகபவாதிகளை போய் கேளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்க மறுப்பார்களா? கண்டிப்பாக மறுக்க போவது கிடையாது. தரீகா என்ற அடிப்படையிலே கட்டமைத்து கொண்டு நாங்கள் ஷாதுலியா தரீகா அல்லது காதிரியா தரீகா, நக்ஷபந்தியா, சிஸ்தியா, நூரியா என்று நூற்றுக்கணக்கான பெயர்களில் தங்களுக்கென்று தனி வழிமுறையை உருவாக்கி வைத்து பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாட்டை கற்பித்து வருகிறார்களே, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை மறுப்பார்களா? அதிலே தவறு இருக்கிறது என்று சொல்லுவார்களா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று விமர்சிப்பார்களா? கிடையாது. இப்படி யாரை போய் கேட்டாலும் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பிரிவினரும் ஒத்துக்கொள்கிற ஒரு செய்தி தான், இஸ்லாத்துடைய அடிப்படை தாரக மந்திரம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதைத்தான் தௌஹீத் ஜமாத்தும் சொல்கிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது, எங்கே பிரிவு வருகிறது, வேறுபாடு வருகிறது என்று சொன்னால், மற்ற அனைவருமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை அவர்கள் வாயில் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை. கடைபிடிக்க வேண்டும் என்று தௌஹீத் ஜமாத் வலியுறுத்துகிறது. அதிலே உண்மையாளர்களாக இருங்கள். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, எதை திரும்ப திரும்ப திக்ர் செய்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தடவைகள் எதை மீண்டும் மீண்டும் சொல்லி இறைவனிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, அந்த இஸ்லாத்துடைய தாரக மந்திரத்தை உங்கள் வாயிலே சொல்லிக் கொண்டிருந்த இந்த வார்த்தையை வாயோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை சிந்தித்து அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் ஒரு மனிதனை வெற்றி பெற செய்யுமே தவிர வெறுமனே வாயில் சொல்லிக் கொண்டிருப்பது கண்டிப்பாக எந்த நன்மைகளையும் ஒரு மனிதனுக்கு பெற்று தராது என்பதுதான் தௌஹீத் ஜமாத்திற்கும் அதனை எதிர்க்கிறவர்களுக்கும் இடையிலே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். இதை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்தை விளக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்பொழுது நாம தினசரி ஓதக்கூடிய தொழுகையை எடுத்துக்கொள்வோம். தொழுகையில அல்ஹம்து சூராவை அத்தனை மக்களும் ஓதுகிறோம். அல்ஹம்து சூரா ஓதவில்லை என்றால் தொழுகையே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அல்ஹம்து சூராவிலே என்னவெல்லாம் சொல்லுகிறோம்? அதிகமான தகவல்களை சொல்லுகிறோம். இறைவனை புகழுகிறோம், அவனை பாராட்டுகிறோம், அவனது மகத்துவத்தை ஒத்துக்கொள்கிறோம், அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், அவனுடைய அடிமைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இப்படி ஏராளமான தகவல்கள் அல்ஹம்து சூராவிற்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதிலே ஒரு வசனம் வருகிறது, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இது அல்ஹம்து சூராவில் வரக்கூடிய வார்த்தை தானே. லா இலாஹ இல்லல்லாஹும் அதே கருத்தை தான் சொல்லுகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொன்னால் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றால், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்ய மாட்டோம், உதவி தேட மாட்டோம் என்பது
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திரு கலிமாவிற்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு தத்துவ செய்தி. இந்த செய்தி உலக முஸ்லிம்களால், தமிழகத்து முஸ்லிம்களால் கடைபிடிக்கப்படுகிறதா? பெரும்பாலும் கடைபிடிக்கப்படுகிறது. தொழுகை ஒரு இபாதத், ஒரு வழிபாடு, ஒரு வணக்கம். இந்த தொழுகை என்ற ஒரு வழிபாட்டை முஸ்லிம்கள் எல்லோரும் நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காகத்தான் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. தினசரி ஐவேளை தொழக்கூடிய முஸ்லிம்கள் நாங்கள் இதை அவருக்கு தொழுதோம் அல்லது இவருக்கு தொழுதோம், பெரியாருக்கு தொழுதோம், மகானுக்கு தொழுதோம் யாரும் சொல்வது கிடையாது. ஏன்? தொழுகை என்பது ஒரு வழிபாடு என்பதை முஸ்லிம் சமுதாயம் விளங்கி வைத்திருக்கிறது. எனவே தொழுகையை அல்லாஹ்விற்கு மாத்திரம் முஸ்லிம்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான கடமை நோன்பு. நோன்பு ஒரு வழிபாடு, நோன்பு என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை முஸ்லிம்கள் யாருக்கு நிறைவேற்றுகிறார்கள்? அல்லாஹ்விற்காகத்தான் நிறைவேற்றுகிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் 30 நாட்களும் ரமலான் மாதம் முழுவதும் இறைவனுக்காக பகல் பொழுதிலே பட்டினி கிடந்து நாம் இறைவனுக்காக நோன்பு இருக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது முஸ்லிம்கள் இருக்கிறார்களா? வேறு யாருக்காவது நோன்பு நோக்கிறார்களா? என்னுடைய பெற்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, எங்கள் ஊர் அஜரத்துக்கு என்று யாரும் சொல்வது கிடையாது. இறைவனுக்காக நோன்பு இருக்கிறோம், இறைவன் விதித்த கட்டளை நிறைவேற்றுகிறோம் என்றுதான் நோன்பு என்ற வழிபாட்டை அல்லாஹ்விற்கு மாத்திரமே அர்ப்பணிக்கிறார்கள். அதே போல ஹஜ் செய்கிறார்கள். ஹஜ் என்ற வழிபாட்டை அல்லாஹ்விற்காக செய்கிறார்கள். இதில் எல்லாம் மிக சரியாகவே முஸ்லிம் சமுதாயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறது. வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. எனவே அவனை தவிர யாரையும் தொடமாட்டோம், அவனை தவிர யாருக்கும் நோன்பு இருக்க மாட்டோம், அவனை தவிர யாருக்கும் ஹஜ் செய்ய மாட்டோம். தெளிவான புரிதலில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் குழப்பம் பிரச்சனை எங்கே என்று சொன்னால், எதையெல்லாம் வழிபாடு என்று விளங்கி இருக்கிறார்களோ அதை அல்லாஹ்விற்கு தான் அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் வழிபாடுகள் என்பது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜோடு முடிந்து விட்டதா? வேறு வழிபாடு கிடையாதா என்றால் அங்கேதான் சிக்கல் இருக்கிறது. தொழுகையை தாண்டி, நோன்பை தாண்டி, ஹஜ்ஜை தாண்டி இன்னும் பல வழிபாடுகள் இஸ்லாத்திலே இருக்கிறது. அது வழிபாடு என்று முஸ்லிம்களுக்கு சொல்லி தரப்படவில்லை. இது ஒரு வணக்கம், இது ஒரு இபாதத்து என்று அவர்களுக்கு சொல்லி தரப்படாத காரணத்தினால் அது போன்ற ஏராளமான இபாதத்துகளை அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு அந்த வணக்கங்களை அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு இபாதத் என்று சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோமே, கையேந்துகிறோமே, துஆ செய்கிறோமே, இந்த துஆ இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறது, அது ஏதோ உங்களுடைய தேவையை கேட்கிறீங்க, கஷ்டத்தை முறையிடுறீங்க என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். துஆ அது ஒரு வணக்கம், அது ஒரு வழிபாடு, அது ஒரு இபாதத்து. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மற்ற எல்லா வழிபாடுகளையும் விட மிகச் சிறந்த ஒரு வழிபாடு துஆ. ஏன்? துஆ என்பது ஒரு மனிதன் தன்னுடைய அடிமை தன்மையை இறைவனிடத்திலே வெளிப்படுத்துகிற இடத்திற்கு பெயர் தான் துஆ. எனக்கு ஒண்ணு முடியாது, நான் இயலாதவன், நான் பலகீனத்தில் இருக்கிறேன், நீதான் எல்லாம், நீ என்னுடைய எஜமானன், நீ எதை சொன்னாலும் அதற்கு நான் கட்டுப்படுவேன் என்று தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி இறைவனுடைய ஆளுமையை தெளிவுபடுத்தக்கூடிய இடங்கள் தான் இபாதத் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் துஆவிலே தெள்ள தெளிவாக இருக்கிறது. கையேந்தி பிரார்த்திக்கும் பொழுது, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், ஒயில்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாயிருவோமே, உங்களை விட்டு உன்னை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லையே, யா அல்லாஹ் எங்களை காப்பாத்துறப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடாரப்பே என்று தன்னுடைய இயலாமையை தெளிவான வார்த்தைகளில் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சி மற்ற எந்த இபாதத்துகளை விட, வேறு எந்த வணக்க வழிபாடுகளை விட கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் அது மிக தெளிவாக வெளிப்படுகிறது.
அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ இருக்கிறது அதுதான் வணக்கம், அது ஒரு மிகச்சிறந்த வணக்கம் என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த துஆ என்ற வணக்கத்தை முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு மாத்திரம் அர்ப்பணிக்கிறார்களா? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிறார்களோ தமிழகத்திலே, அது பெரிய பெரிய நகரங்களாக இருந்தாலும் சரி, சின்னஞ்சிறிய கிராமங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய முசீபத்து, இஸ்லாமிய அடிப்படையை ஆட்டம் காண செய்யக்கூடிய பெரிய தீமை என்ன தெரியுமா? இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்திலே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள், தர்காக்கள் வழிபாட்டு தலங்களாக மாறி இருக்கிற. அது என்ன தர்கா? இறந்தவரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம். இது எல்லா ஊர்களிலும் இருக்கிறதா இல்லையா? எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலேயும் தமிழ்நாட்டில் தர்காக்கள் இருக்கிறது. எந்த ஊர் விதிவிலக்கு கிடையாது. எல்லா இடங்களிலும் அந்த தர்காக்களை ஏன் கட்டி இருக்கிறார்கள்? அங்கே போய் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? அடக்கம் செய்யப்பட்டு என்றைக்கோ வாழ்ந்து மரணித்து விட்ட ஒருவர், அவர் மௌத்தா போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவருடைய அடக்கத்தலத்திலே போய் நின்று கொண்டு அவுலியாக்களே அவருடைய பெயரை சொல்லி கூவி அழைத்து, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நாகூருக்கு செல்கிறார்கள். சாவுல மீது பாஷாக்களே அவரை அழைக்கிறார்கள். ஈராக்கிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியே அவரை அழைக்கிறார்கள். திருச்சியிலே அடக்கப்பட்டிருக்கிற நத்தன் ஷா வலியுல்லாவே அவரை அழைக்கிறார்கள். உங்க ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டு அவரை அழைக்கிறார்கள். மக்கான ஒளியாவே இறந்து விட்டவரை அடக்கம் செய்து விட்டு அவரை இடத்துல போய் கையேந்து, நீங்க தான் எங்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக முறையீடு செய்கிறார்கள். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, அவுலியாக்களே நீங்க தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். அவர் எப்படி தருவார்? அவர் என்ன குழந்தை மகப்பேறு மருத்துவரா? உங்களுடைய கணவனிடத்திலோ மனைவி இடத்திலோ இருக்கிற பிரச்சனைகளை பரிசீலித்து பார்த்து அதற்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவரா? குழந்தை பேச்சை கொடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா? நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய கேட்கும் திறனாவது அவருக்கு இருக்கிறதா? இன்றைக்கோ மௌத்தாகி விட்ட மரணித்தவர் விட்ட ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு நீங்கள் தான் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்கிறீர்களே. ஒருவருக்கு மனநல கோளாறு ஏற்பட்டு விட்டது என்றால், பைத்தியமாகி விட்டார் என்றால், அவர்களை கொண்டு போய் தர்காக்களில் கட்டி வைக்கிறீர்கள். கட்டி வைத்தால் குணமாகி விடுமா? அவர் மருத்துவம் பார்ப்பாரா? அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கிறதா? அங்கே போய் கேட்கிறீர்களே, என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, நீங்க தான் குணப்படுத்தணும், நோயாளியா இருக்கிறா, நீங்க தான் நிவாரணம் தரணும். இது பிரார்த்தனை துஆ என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? நபிகளார் சொன்னார்களே, துஆ என்பது அது ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்படி நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களிடத்தில் போய் செய்ய முடியும்? செய்தால் என்ன பொருள்? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கவில்லை. ஒருவேளை விளங்கி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை. இதை தவறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது சரியா அல்லது இது பிழையா? இல்ல அவுலியாக்களிடத்தில் கேட்கலாம் என்ற ஆதாரத்தை காட்டுங்கள். நாங்கள் கேட்க கூடாது என்று சொல்லுகிறோம். அவ்வளவு ஏன் தர்காக்களை கட்டக்கூடாது என்கிறோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே நமக்கு முன்மாதிரி. இந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய மருமகனை அழைத்து சொல்கிறார்கள், யா அலி லா ததா அலல் அர்தி கபர முஷ்ரிஃபன் இல்லா சப்பைத்தஹு. அலியே, தரை மட்டத்திற்கு மேலே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கபரையும் நீ தரை மட்டம் ஆக்காமல் விட்டு விடாதே. கபரை கட்டாதே என்றார்கள். கபரின் மீது பூசாதீர்கள் என்றார்கள். கபரை விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்காதீர்கள் என்றார்கள். எந்த அளவிற்கு? நபிகள் நாயகம் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நான் மரணித்து என்னை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக ஆக்கிவிடாதீர்கள். அங்கே கந்தூரி எடுக்க கூடாது, உருசு கொண்டாட கூடாது, சோராய்க்கு உணவளிக்க கூடாது, வழிபாடுகள் எதுவும் செய்யக்கூடாது.
எங்கே உலகத்து முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய மன்னரையில் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு வழிபாடு செய்யக்கூடாது, விழா கொண்டாடக்கூடாது, கபறுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்க, நீங்க அந்த கட்டளைகளை எல்லாம் காலில் போட்டு மிதித்தீர்கள், தர்காக்களை கட்டினீர்கள், கட்டிவிட்டு அவுளியாக்களே என்று கையேந்துகிறீர்கள். இறைவன் இதை பார்த்துக் கொண்டு சந்தோஷப்படுவான் என்று நினைக்கிறீர்களா? நிஜமாகவே இந்த காரியங்களால் உங்களுடைய குடும்பத்திலே நன்மை நடக்கும், பரக்கத்து கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதனை பார்த்து இறைவன் கடுமையான கோபப்படுவான். அப்படித்தான் இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான், உமையு ஷிரிக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். இணை கற்பித்தல் என்றால் என்ன? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவனை தவிர வேறு யாருக்காவது செய்தால், அப்படிப்பட்ட காரியத்தை செய்தவருக்கு இறைவன் கொடுக்கிற பரிசு என்ன? நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்ம புள்ளை இல்லையேன்னு புள்ள கேட்டால் புள்ள கிடைக்கும் என்று. புள்ளை கிடைக்கிறதோ இல்லையோ, நாளை மறுமையிலே உங்களுக்கு நரகம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய சுவனம் தடுக்கப்படுகிறது, மறுமையிலே சுவர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாத ஒரு பெரிய துர்பாக்கியசாலிகளாக மாறி போய் விடுவீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. இது தவறா? ஏன் எதிர்க்க வேண்டும்? தவறு தவறு என்கிறீர்களே. எங்களுடைய பிரச்சாரத்துடைய மைய நோக்கம் இது. எது? இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனிடம் இருப்பதை போல வேறு யாரிடமும் இருக்கிறது என்று எந்த முஸ்லிமும் நம்ப கூடாது. நம்பிட்டீங்களே? வழிபாடு செய்ய வேண்டிய இடத்துல அல்லாஹ் இருப்பதை போல அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று நம்பிவிட்டீர்களே. இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், நாங்கள் பிரார்த்தனை எல்லாம் செய்யறது இல்லை, துவா அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கையேந்த கூடாது, அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்கிறோம் தெரியுமா? அவுலியாக்களிடத்திலே சொல்லி அவர்களை சிபாரிசு செய்ய சொல்கிறோம். அவங்கள்ட்ட நீங்க தாங்க நாங்க கேட்கல, அவுலியாக்களே எங்களுக்கு புள்ள இல்லை, நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி எங்களுக்கு புள்ள வாங்கித்தாங்க. அவுலியாக்களே எங்க வீட்டில் அவருக்கு உடம்பு முடியல, நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி அந்த நோயை குணப்படுத்தி தாருங்கள். குணப்படுத்துகிற ஆற்றல் அவுலியாக்களுக்கு கிடையாது, பிள்ளை தருகிற ஆற்றல் அவுலியாக்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இது தப்பா? இது இணை கற்பித்தலா? இது பெரிய பாவமா? எனவே இது ஒன்றும் குற்றமில்லை என்று சில பேர் வாதம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் திருமறை குர்ஆனை படிக்க மறந்து விட்டார்கள். குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மக்களை பற்றி, அவர்களுடைய இஸ்லாமிய கொள்கையினை அழிப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி செயல்பட்டார்கள். அப்படிப்பட்ட எதிரிகளை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்திருந்தார்கள். உலகத்தை படைத்தவன் இறைவன், பரிபாலிக்கிறவன் இறைவன், மழை தருகிறவன் இறைவன், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருந்தார்கள். குர்ஆன் சொல்கிறது. யாரையெல்லாம் காஃபிர்கள் என்று சொல்கிறோமோ, நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள், அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா என்று யாரையெல்லாம் கெட்டவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த கெட்டவர்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, அவங்களிடத்துல போய் கேளுங்க. என்ன கேளுங்கள்? வலையின் சாழ்த்தவும் மன் ஹலக சமாவாத்தி வல்லாரு, வானத்தை படைத்தவன் யார் என்று கேளுங்கள், பூமியை படைத்தவர் யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்லுவார்கள். மலையை பொழிய செய்கிறவன் யார் என்று கேளுங்கள். உமையு தப்பீருல் அம்ரு, காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கிறவன் யார் என்று கேளுங்கள். லயகூலுன்னல்லாஹ்,
அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் காஃபிர்கள், இறைவனுக்கு இணை கற்பித்தவர்கள், இறைவனை மறுத்துவிட்ட பாவிகள். உண்மையிலே இவர்கள் என்ன இறைவனை மறுக்கவா செய்தார்கள்? அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், இந்த உலகத்தை படைத்தான், நமக்கு உணவளிக்கிறான், நம்மை பாதுகாக்கிறான், எல்லா விஷயங்களையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் முஷ்ரிக்குகள், இவர்கள் காஃபிர்கள். ஏன் சொல்லுகிறான்? அதற்கு அவர்கள் செய்த வேலை என்ன? அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வை நம்பிய அந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்க முடியாது. எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு நமக்கு ரொம்ப தூரமா இருக்குது, நம்ம நேரடியாக அவன்கிட்ட கேட்க முடியாது, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம கேட்கறத எல்லாம் ஏத்துக்க மாட்டான். அதனால நல்லடியார்கள் சில பேரை வைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் சொல்லுவோம், நல்லடியார்களே, பெரியார்களே, நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி தாருங்கள் என்று அல்லாஹ்விற்கும் நமக்கு இடையிலே சில இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஹாவுலாயி ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். அந்த இடைத்தரகளை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அவர்கள் காஃபிர்களாக, முஷ்ரிக்குகளாக மாறிவிட்டார்கள். முஷ்ரிக்கா போனதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ்விடத்தில் அணுகிறதுக்கு உனக்கு இருக்கிற இடைத்தரகர் உன்னை படைத்த இறைவன், அவன்கிட்ட கேட்கறதுக்கு டைரக்டா கேட்க வேண்டியதானே? அவனை அணுகுவதற்கு, அவனை ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியை, ஒரு பெரிய தலைவரை சந்திக்க வேண்டும் என்றால் அவரை போய் பார்ப்பதற்கு இடைத்தரகர் தேவைப்படும். ஏன்? அந்த தலைவருக்கு உன்னை பற்றி தெரியாது, நம்மை பற்றி தெரியாது, அறிமுகப்படுத்துவதற்கு ஆள் தேவை. ஒரு முதலமைச்சரை சந்திக்க போகிறோமா? முதலமைச்சரை சந்திக்க போகிற பொழுது அடிமட்டத்தில் இருக்கிற ஒருவரை பிடித்து, கிளையிலே இருக்கிற ஒருவரை பிடித்து, மாவட்ட அதிகாரி ஒருவரை பிடித்து, மாநில அதிகாரி ஒருவரை பிடித்து அவர் வழியாக முதலமைச்சரை சந்திப்போயே. நம்மை பற்றி முதலமைச்சருக்கு தெரியாது, எடுத்து சொல்வதற்கு ஒருத்தர் வேணும். நீதிமன்றத்தில் நீதிபதி இருக்கிறார், அவரிடத்தில் பேசுவதற்கு ஒரு வக்கீல் என்ற துணை சாதனம் வேண்டும். ஏன்? நம்மளை பற்றி நீதிபதிக்கு தெரியாது. இதற்கு இடைத்தரகர் தேவை. படைத்த இறைவனுக்கு இடைத்தரகர் தேவையா? அவரிடத்தில் கேட்பதற்கு உனக்கு வசீலா தேவையா? ஏன்பா தேவை? உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதா? நீங்கள் இடைத்தரகர் வைத்து விட்டால் அதற்கு என்ன பொருள்? என்னை படைத்த இறைவனுக்கு என்னை பற்றி தெரியாது, எனவே என்னையும் இறைவனையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு அவுலியாவின் வழியாக நான் இறைவனை அணுகுகிறேன் என்று இறைவனை ஒரு மனிதனை போல நினைத்து விட்டீர்கள். மனித தலைவருக்கு, மனித ஆட்சியாளருக்கு, மனித நீதிபதிக்கு எப்படி எல்லா மனிதர்களையும் தெரிந்து வைத்திருக்க முடியாதோ அதுபோல உலகத்தை படைத்த இறைவனுக்கும் எல்லா மனிதர்களும் தெரிந்திருக்க மாட்டார்கள் என்று இறைவனின் அந்தஸ்தை குறைத்து விட்டீர்கள். அதனால தான் அவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்றார். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்கள் அந்த இடைத்தரகர்களாக யாரை பிடித்தார்கள் தெரியுமா? இன்னைக்கு நாம பிடிச்சிருக்கிற ஆட்கள் யாருன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஊர்ல மக்கான ஒளியா இருக்கிறாருல்ல, நம்ம மக்கான ஒளியாவுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மக்கானுக்கு தடவை கட்டி வச்சிருக்கிறாங்களே, இந்த மக்கான் யாரு, இவர் எந்த ஊருக்காரரு, எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, நல்லவரா கெட்டவரா, நிஜமாகவே இஸ்லாத்தை வளர்க்க பாடுபட்டாரா, இறைவனுடைய திருப்திக்கு உரியவர் தானா, அல்லது மக்களை ஏமாற்றுவதற்காக நடித்தாரா, இவரை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா? சொன்னாங்க, அவர் நல்லவர்னு சொன்னாங்க, பெரிய மகான்னு சொன்னாங்க, அல்லாஹ் காரணத்தை அர்ப்பணித்தவர்னு சொன்னாங்க. சொன்னா உங்களை நடிக்கிறதுக்கு, உங்களை ஏமாத்துற கூட அவர் செஞ்சிருக்கலாமே. ஆனால் அந்த காபிர்கள் யாரை இடைத்தரகர்களாக பிடித்தார்கள் என்றால், திருமறை குர்ஆனிலே இறைவனால் நற்சான்று சொல்லப்பட்ட நல்லடியார்களை,
நாளை மறுமையிலே வெற்றிக்கு உரியவர்கள் தான் என்று இறைவனால் தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வரலாற்றிலே, திருமறை குர்ஆனிலே, நபிகள் நாயகத்தின் போதனைகளிலே மிக உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற இறைவனின் தூதரை பிடித்தார்கள். காபாவிற்குள்ளே 360க்கு மேற்பட்ட சிலைகள், அதிலே 2 சிலை, ஒன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியை பற்றி தெரியும்? அவங்களுடைய வரலாறு தெரியாத நம்முடைய சமுதாயத்துக்கு? ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் வந்தாலும் இப்ராஹிம் நபியையும் இஸ்மாயில் நபியையும் பற்றி பேசாத மேடைகள் உண்டா? பள்ளிவாசல்கள் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய சொல்லும் பொழுது எப்படி செய்ய சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் பாலிப்பாயாக. எப்படிப்பட்ட நபி! அவ்வளவு உயரத்திலே. இன்னும் சொல்வதாக இருந்தால் இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உச்ச தோழராக எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தோழமையை பெற்றவர்கள் இப்ராஹிம் நபி. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியே நீங்க எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி தாங்க என்று காபிர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நீங்கள் முஷ்ரிக்குகள், காபிர்கள், இறைவனுடைய வெறுப்புக்கு ஆளானவர்கள் என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் நபியை சிபாரிசுக்கு பிடித்தாலே மறுமை வாழ்க்கை தோல்வி என்றால் மக்கான உலியாவை பிடித்தவர்களுக்கு வெற்றியா? சாவுல் மீது அவர்களை பிடித்தவர்களுக்கு வெற்றியா? நத்தன்ஷா வலியுல்லாவை பிடித்தவர்களுக்கு வெற்றியா? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியை பிடித்தவர்களுக்கு வெற்றியா? யோசித்து பாருங்கள். நாம சொல்லக்கூடியது மறுமை வெற்றிக்கு குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை சொல்லுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீர்களே, அதை உண்மையாளர்களாக இருங்கள், அதை சொல்லுகிறோம். இதை தவறு என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? தவறு என்றால் தவறை சொல்லுங்களேன். எதிர்க்கக்கூடிய ஆலிம்களை, உலமாக்களை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் சொல்வது தவறு, தர்காக்களுக்கு செல்ல வேண்டும், அவுலியாக்களிடத்திலே கேட்க வேண்டும், அதற்கு இதோ குர்ஆனிலே ஆதாரம், இதோ ஹதீஸிலே ஆதாரம். ஒரே ஒரு ஆதாரத்தை தந்தீங்களா? தனிப்பட்ட முறையில் ஆலிம் இடத்துல போய் கேட்டா சரிதான், அவங்க சொல்றது சரிதான், தர்காக்களுக்கு போகக்கூடாதான், அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும் என்று ஒத்துக்கொண்டு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறீர்களே. அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் அதிலே உண்மையாளர்களாக இருங்கள். வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருங்கள், அவுலியாக்களிடத்திலே கையேந்தாமல் இருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதிலே என்ன பிழை? அடுத்து என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்னா அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அப்படி நாம் வாழ வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் அவங்களை அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் சொன்ன செய்திகளை அவங்க எடுத்து சொல்லுவாங்க, வாழ்க்கையில கடைபிடிப்பாங்க. அவங்க தான் நமக்கு முன்மாதிரி. அவங்க எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, தங்களுடைய திருமணத்தில், தங்களுடைய குழந்தை வளர்ப்பில், தங்களுடைய மரணத்தில், தங்களுடைய சமூக வாழ்க்கையில எதையெல்லாம் செஞ்சார்களோ, எப்படியெல்லாம் செய்தார்களோ அதை அப்படியே ஒரு முஸ்லிம் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதன் அர்த்தம். இதை செய்யுங்கள் என்று சொல்கிறோம், இது தப்பா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னீங்களே, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னீர்களே, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதா? வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்தவுடன் அவன் செய்து கொள்கிற திருமண நிகழ்ச்சி. பருவம் வந்துட்டா திருமணம் செய்யாம இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். ஒருவேளை பண்ண மாட்டேன்னு யாராவது சொன்னாருன்னா கல்யாணம் பண்ண மாட்டார். கல்யாணம் பண்ண என்னவெல்லாம் பண்ணுவானோ அதையெல்லாம் வேற ரூட்ல பண்ணிக்கிட்டு இருப்பார். ஊருக்குள்ள அப்படித்தாங்க பல பேர் திருமணமே செய்ய மாட்டோம்மா. எது வரைக்கும்? கேமரா கண்ணுல மாற்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் தான் திருமணம் செய்யல, அது உண்மை. திருமணம்
முடிச்ச என்னவெல்லாம் செய்யறாங்க அது ரூமுக்குள்ள செஞ்சுட்டு இருப்பேன். பத்திரிகைகள் கிளிகளின் கிளிக்கும் அது வரைக்கும் காலில் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவரை மாதிரி ஆள் உண்டா, பெரியார் உண்டா, சமூகத்திற்காக வேண்டி தான் குடும்ப வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டாரு. எங்க அர்ப்பணிச்சாரு? கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஜெயிலுக்குள்ள அர்ப்பணிச்சிருப்பார் சமுதாயத்துக்காக வேண்டி வாழ்க்கையை முழுக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பதனுடைய வழிமுறை, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் அதை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. இந்த ஹதீஸை தெரியாத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. ஏன்? கல்யாண வீட்டுக்கு போனாலே இந்த ஹதீஸ் தானே. எல்லா அஜர்த்துமாரும் குத்துபாவிலே ஓதுவார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறை என்ற சுன்னத் ஹதீஸை ஓதினியில நபிகளார் எப்படி திருமணம் செய்ய சொன்னார்களோ அப்படித்தான் நம்முடைய திருமணங்கள் நடக்கின்றனவா? நம்முடைய ஆளுங்கள் நடத்தி வைக்கிறார்களா? திருமணத்துடைய பேச்சுவார்த்தை எதிலே? பேச்சு துவங்குவதே பெண் வீட்டாரிடத்தில் போய் எவ்வளவு தருவீர்கள், நகை எவ்வளவு, பணம் எவ்வளவு, சீர்சனத்தை சாமான்கள் எவ்வளவு, கட்டில் என்ன கம்பெனி, மெத்த என்ன கம்பெனி, டூ வீலர் என்ன வாங்கணும், கார் உண்டா, வீடு உண்டா, வெளிநாட்டுக்கு விசா உண்டா, டிக்கெட் உண்டா, இறை தூதருடைய வழிகாட்டுதலா? இப்படி கேட்டு கேட்டு திருமணம் முடிக்க காரணத்தினால் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகள் தெரியுமா? நபிகளாருடைய வழிமுறை வழிமுறை என்று வாயில் பேசுகிறீர்கள், திருமணத்திலே காலில் போட்டு விதிக்கிறீர்களே. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? நீங்கள் மணமுடிக்கிற பெண்களுக்கு மகர் கொடுங்கள், நீங்கள் பணம் கொடுங்கள். ஏன்? திருமண வாழ்க்கையில அதிகம் இழப்பது யார், பெறுவது யார்? ஒப்பிட்டு பார்த்தால் இழப்பு பெண்ணுக்கு, பெறுவது ஆணுக்கு, நன்மை ஆணுக்கு. கணக்கு போடுங்க. கல்யாணம் முடிச்சதுனால ஒரு ஆம்பளைக்கு என்னதான் நடந்திருக்கு, ஒரு பெண்ணுக்கு என்னதான் நடந்திருக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறான் என்றால் அவனுக்கு இலவசமாக சமைத்து போடுவதற்கு ஒரு சமையல்காரி கிடைத்திருக்கிறான், இல்லை என்று மறுக்க முடியுமா? அவனுடைய ஆடைகளை துவைத்து போடுவதற்கு ஒரு துணி துவைக்கிறவன் கிடைத்திருக்கிறான், இல்லை என்று மறுக்க முடியுமா? அவனது வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சுத்தப்படுத்துகிற வேலைக்காரி கிடைத்திருக்கிறார், இல்லை என்று மறுக்க முடியுமா? இவனது பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஜோடி கிடைத்திருக்கிறார், இல்லை என்று மறுக்க முடியுமா? இவன் பெற்ற பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு தாதி கிடைத்திருக்கிறார், மறுக்க முடியுமா? இவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே விழுந்தால் பக்கத்திலே அமர்ந்து சேவை செய்வதற்கு ஒரு மருத்துவ பெண் கிடைத்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியுமா? இதுவெல்லாம் ஆணுக்கு பிளஸ். கல்யாணம் முடிச்ச உடனே மறுநாள் காலையில பொம்பளை துணியை கழிச்சு ஆம்பளைகள் கொடுக்குறாளா? துவைச்சிட்டு வாங்க. அதுல நம்முடைய சமுதாய அமைப்பையும் சொல்லி ஆகணும். நாசமா போன சமுதாயம் தமிழ் சமுதாயம், தமிழ் சமுதாயம் என்னவா வாய்க்கால குளத்துக்கரையில ஆத்தங்கரையில உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பொம்பளையால புருஷனுடைய வேஷ்டிய கௌரவமாக துவைத்து விட்டு வர முடிகிறது. பெண்ணுடைய மனைவியுடைய சேலையை துவைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆணுக்கு அதே கௌரவம் குளத்தங்கரையில கிடைக்குமா? இவன் நினைச்சாலும் சரி, ஒரு பாவடையோ ஒரு சேலையோ ஆத்தங்கரையில துவைச்சா இவனுக்கு பேர் என்ன? இவனை கேலி செய்யாமல் கிண்டல் அடிக்காமல் சமுதாயம் விடுமா? இதுல கேலிக்கு என்ன இருக்குது? உன் வேஷ்டி அவ துவைக்கிறா, அவன் சேலை நீ துவைக்கல, என்ன இருக்கு? பொம்பளை சேலையெல்லாம் துவைக்க, வேஷ்டியெல்லாம் தூக்கிட்டு துவைக்க, நீ தான் எல்லா வேலை பார்ப்பிய, நீ தான் அடிமை. இது பேர் அடிமையா? அப்படி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்து மனைவியர்களுக்கு அவர்களின் தேவைகளை நபிகளார் பூர்த்தி செய்வார்கள். வீட்டிற்கு போனால் அவர்களுடைய சமையலில் ஒத்துழைப்பார்கள், வீட்டை சுத்தப்படுத்துவார்கள், வீட்டிலே பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தாங்களும் பங்கெடுப்பார்கள். ஒரு திருமணம் முடித்தால் திருமணத்தில் எல்லா சௌகரியங்களையும் ஆம்பளை அனுபவிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெத்தெடுத்து ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்குதுங்க. இதுல ஒரு ஆணுடைய பங்களிப்பு என்ன, பெண்ணுடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆணுடைய பங்களிப்பு ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் அவளோடு இல்லறத்திலே இன்பமாக பயணித்தது, இது ஆணுடைய பங்களிப்பு.
பொம்பளையுடைய பங்களிப்பு என்ன? அந்த நிமிடத்திலே இருந்து ஆரம்பமாகிறது. இல்லறத்தில் ஈடுபட்டதற்கு பிறகு அவளது வயிற்றிற்குள்ளே இந்த ஆணுடைய சிசு வளர ஆரம்பித்தால் வளர 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 இவளுடைய உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள் கொஞ்சமா? உடல் வீக்கம், கை கால்கள் வீக்கம், ஹார்மோன் சுரப்பிகளில் மாற்றம், உடலிலே முகப்பருக்கள், தேவையற்ற கொப்பளங்கள், விரும்பியதை போல செய்ய முடியாத ஒரு இக்கட்டு, அனைத்தையும் சகித்துக் கொள்கிறாளே. விரும்பிய உணவை சாப்பிட முடியுமா? சாப்பிட்டது எல்லாம் குமட்டி கொண்டு வெளியிலே வருகிறது. அப்படியே சிரமப்பட்டு தூங்கும் போது நிம்மதியா தூங்க முடியுமா? 6 மாதம் 7 மாதம் 8 மாத குழந்தை வயிற்றிலே வைத்திருக்கிற ஒரு தாய் அவள் ஒரு 6 மணி நேரம் படுத்து தூங்குகிறார் என்றால் ஒரு ஆணை போல நிம்மதியா தூங்க முடியுமா? தூக்கத்தில் இயற்கையில இறைவன் எப்படி ஒரு மனுஷனை செட்டப் பண்ணி இருக்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல ஒரு குறிப்பிட்ட வகையில பல மணி நேரங்களுக்கு அப்படியே தூங்க முடியாது. ஏன்னா பாடி ஹீட் ஆயிரும். தரையில எப்படி கிடக்குதா, உடம்பு சூடு தரையில பட்டு அந்த சூடு திரும்ப உடம்புக்கு பட்டு உடம்புடைய சூட்டின் அளவு அதிகமாகும். அதனால ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அதிகபட்சமா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க பாடி எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியவே செய்யாது, ஆனால் நீங்க திரும்புவீங்க. வலது பக்கம் படுத்தவர் இடது பக்கம் திரும்புவார், இடது பக்கம் படுத்தவர் வலது பக்கம் திரும்புவார். 7 மணி நேரம் அப்படியே செஞ்சு வச்ச ஜனாசா மாதிரி எத்தனை பேர் படுத்திருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு 10 மணிக்கு படுக்கும்போது ஒரு ஸ்டைல், எந்திக்கும் போது காலையில் 7 மணிக்கு வேற ஸ்டைல். தலைவாணி அங்க கிடக்கும், போர்வை இங்க கிடக்கும், இந்த பக்கம் கிடப்பான். கிடைக்குதா இல்லையா? ஐயா அப்படிதான் இருக்கும். இவனுக்கு தெரியவே செய்யாது. ஒரு குழந்தை உண்டாகி இருக்கிற கருவுற்று இருக்கிற ஒரு பெண், 6 மாத குழந்தையை வயிற்றிலே வைத்திருக்கிற ஒரு பெண், அவள் இப்படி படுத்தவள் இப்படி புரண்டு விட முடியுமா? புரள நினைத்தால் விழிப்பு வந்தால் கூட புரளும் பொழுது எழுந்து அமர்ந்து சௌகரியமாக இருந்து கொண்டு அதற்கு பிறகு படுக்க வேண்டும். தூக்கத்தை களைச்சிட்டு தான் அவ திரும்பி படுக்க முடியும். குழந்தை வயிற்றிலே சுமக்கிற காலத்திலே இவ்வளவு தொல்லை, பெற்றெடுக்கிற பொழுது படுகிற அவசை, பெற்றெடுத்ததற்கு பிறகு வளர்ப்பு பணியில் அவள் காட்டுகிற அக்கறை நம்ம உள்ளதானே. பெற்றெடுக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழி கிடையாது. என்னத்தான் மனைவியுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிறேன் என்று சொன்னாலும் குழந்தை பிறப்பிலே ஒரு ஆண்மகன் எந்த பங்கை பெற்றுவிட முடியும்? நம்ம உள்ளதானே. உன் கஷ்டத்தில் நானும் பங்கெடுக்கிறேன், நீ ஒரு 5 மாசம் வச்சுக்க, நான் ஒரு 5 மாசம் சொல்ல முடியுமா? முடியாது. இயற்கை அப்படி இல்லை. சரி, குழந்தை பிறந்த பிறகாவது 10 மாதங்கள் வயிற்றிலே வைத்து சிரமத்தோடு அவளை சுமந்து திரிந்தாய். இதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பிலாவது நான் பங்கெடுக்கிறேன் என்று ஆண்கள் சொன்னதுண்டா? எவ்வளவு சிரமம் யோசித்து பாருங்கள். 6 மாத காலம் 1 வருட காலத்திற்கு இரவு நேரத்திலே நிம்மதியாக ஒரு பெண்ணால் தூங்கி எழ முடிகிறதா? குழந்தை பெற்ற பிறகு ஒரு நைட்ல 9 தடவை முடிப்பு காட்டுவான். ஒவ்வொரு தடவையும் சாந்தமான முகத்தோடு எழுந்து குழந்தையுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு மீண்டும் படுக்கிறாளே. ஆண்கள் செய்திருப்பார்களா? செய்திருப்போமா? படுத்தா 1 மணி நேரம் ஆகாது, வீச்சு வீச்சுன்னு கத்த வேண்டிய. என்னடா எந்திரிச்சு பார்த்தா பசி, பாலை கொடுத்துட்டு திரும்ப போடு. ஒரு 2 மணி நேரம் தூங்க மாட்டான், திரும்ப வீச்சு வீச்சுன்னு ஆளுவேன். என்னடான்னு பார்த்தா கொசு கடிக்குது, திரும்ப ஆளுவேன். எந்திரிச்சு பாரு, ஒண்ணுக்கு இருந்துட்டு மேலெல்லாம் நினைச்சு அதுக்கப்புறம் ஆளுக, திரும்ப எந்திரிச்சு பாரு. என்றைக்காவது ஆண்கள் இந்த சிரமத்தில் பங்கெடுத்திருப்பார்களா? தப்பித்தவர் என்றைக்காவது ஒரு பெண் விழிப்பதற்கு முன்னால் ஆண் விழித்து விட்டார், புள்ள பக்கத்தில் இருக்கு, புரிஞ்ச முன்னாடி படுத்திருக்காங்க, புள்ள அழுதா பொஞ்சாதி எந்திரிச்சிருவா. ஒரு நாள் அசந்து தூங்கிட்டா, எந்திக்கவே இல்லை. ரொம்ப நேரம் புள்ள அழுவது, மாப்பிள்ளை முடிச்சிட்டார், ஆம்பளை முடிச்சிட்டார். டெய்லி அவதான நைட்ல தூக்கி தூக்கி பாக்குறா. நீங்க நம்ம பாப்போமே, தோல்ல தூக்கி போட்டு அப்படியே ஒரு தாலாட்டு பாடி இருக்கிற பால்ல பாடு கொடுத்து அழுகை அமைத்து தொட்டுல போட. முழிச்ச உடனே முதல் வேலை பக்கத்துல கிடக்க ஓங்கி ஒரு சாரா, என்ன தூக்கம் தூக்கி புள்ள அழுதுறாங்க. அவளை எழுப்பி பிள்ளைய பார்க்க சொல்லிட்டு இவர் திரும்பி படுத்து. இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது. எது?
பிள்ளை அழுதது கணவருக்கு இடையூறு, அந்த பெண்ணுக்கு இடையூறா? குழந்தை மலஜலம் கழிக்கிறது, அதை சுத்தப்படுத்துகிற வேலையாவது செஞ்சிருப்போமா? எத்தனை பேர் அதில் மனம் கூசாமல் குழந்தைகளுடைய அசுத்தத்தை நீக்குவதை பங்கெடுத்தவர்கள் எத்தனை பேர்? அப்ப இப்படி ஒரு திருமண பந்தத்தில் இணைகிற பொழுது இழப்பு அதிகம் பெண்ணுக்கு, நன்மை வருவது ஆண்மகன். எனவே ஒரு பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டும் என்ற நியதி இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள், திருமணம் எனது வழிமுறை, அதை யாரும் புறக்கணிக்க கூடாது. நான் காட்டினபடி திருமணம் செய்யப்பான்னு சொன்னாங்களே, நீங்க செஞ்சீங்களா? அப்படி செய்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நம்பினீர்கள், அதை கடைபிடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். பெருமளை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விக்ர் பண்ணா போதுமா? அல்லாஹ் உடனே ஏத்துக்குவானா? உங்க முஸ்லிம்கள் சொல்லிட்டு மறுபடியும் நன்மை கொடுத்துருவானா? யோசிக்க வேண்டாமா? முஹம்மது ரசூலுல்லாஹில் உண்மையாளர்களாக இல்லை, ஒரு திருமணத்தில் வரதட்சணை மட்டுமா? அதிலேயும் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கிற கேட்கிற கொடுமைகளை விட உங்க மாவட்டத்தில் இருக்க கொடுமை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு அக்கிரமத்தை இங்க வந்து தான் எழுப்புறேன். வந்தவொன்னு ஒரு நோட்டீஸ் தர்றாங்க, என்னன்னு கேட்டா சீர் டாப்பு நோட்டீஸ். என்ன டாப்பா? சீர் டாப்பு. என்ன சீர் டாப்பு? பெரிய லிஸ்டுங்க. கல்யாணம் முடிச்சா பெண்ணுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாம் எங்க கடையில் இருக்கு. என்னெல்லாம் கொடுக்கணும் தெரியுமா? லிஸ்ட் போடுறான். டைட்டில் ஃபர்ஸ்ட், டிவிகள்ல தியேட்டர்கள்ல படம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காலங்காத்தால ஒரு வேலை செய்வோம் பார்த்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பக்தியோடு ஆரம்பிப்பார்கள். பக்தி பாடல், ஒரு முஸ்லீம் பாட்டு, ஒரு கிறிஸ்டின் பாட்டு, ஒரு இந்து பாட்டு, கரகரத்த குரலிலே அவருடைய ஆரம்பிப்பார். இறைவனிடம் கையேன் ஆரம்பிப்பார். அதை போட்டுட்டு தான் அடுத்த மேட்டு. அது மாதிரி சீரு டாப்பு கொடுக்காங்களாம். என்ன? ஃபர்ஸ்ட் திருக்குர்ஆன் 1, அதற்கு விலை ரூபாய் 300. அடுத்து நகை இத்தனை கலஞ்சி, கட்டில் இத்தனை, பீரோ இத்தனை, சீட்டு போட்டு எழுதி கொடுத்து அதை வச்சு கல்யாணத்தை முடிக்கக்கூடிய ஒரே மாவட்டம் கரூர் மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் எங்க போய் சுத்திக்க இந்த ஒரு அநியாயத்தை பார்க்கவே முடியாது. என்னவெல்லாம் கொடுப்பாங்களா? மாமியாரு முட்டை பணம். மாமியாரு பணம் பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் கூட்டு பாருங்க. மாமியாரு முட்டை பணம் 5001. அடுத்து மாப்பிள்ளைக்கு முதல் குத்துபா, அதுக்கு ஒரு தொகை. என்ன முதல் குத்துபா? ஜும்மாவில் 2 குத்துபா ஓதுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். முதல் குத்துபா ஓதிட்டு அஜர்த்து உட்கார்ந்து திரும்ப 2வது குத்துபா. என்னடா மாப்பிள்ளைக்கு முதல் குத்துபா? கல்யாணம் முடிஞ்சு முதல்ல பெருநாள் வருமே, அதுக்கு சும்மா விடலாமா? பெண்ண பெத்தவனே, ஏண்டா பெத்த, இனிமே எவனும் பொன்பள பிள்ளைய பெக்கவே கூடாதுடா அப்படின்னு ஓட ஓட விரட்டுற மாதிரி பெருநாள் வந்துச்சா, மாப்பிள்ளைக்கு முதல் குத்துபா. குத்துபாவுக்கு கொடுக்கறது ஒண்ணு, நோம்பு வந்துட்டா நோம்புக்கு கொடுக்கறது வேற ஒண்ணு. பெருநாளைக்கு கொடுக்கறது ஒண்ணு, நோம்பு வந்துருச்சே, நோம்புனாலே பட்டினி கிடக்கிறதா, அதுல தீவனத்துக்கு பணம் கேட்கலாம். பட்டினி கிடக்கிறதுன்னு மார்க்கம் சொல்லுது, அதுல திங்கிறதுக்கு லிஸ்ட் போட்டு அதுக்கு பணம் கொடு. உங்க மாவட்டத்தில் தான் வேற எங்க? மாமியாருக்கு முட்டை பணம் கொடுத்தாங்களா, அதே பட்டியல்ல மாமியாருக்கு பருப்பு பணம். மாமியார் பருப்பு வாங்கி சோறு வச்சு திங்கணும்ல, தோரம் பருப்பு, கடலை பருப்பு, சிறு பருப்புன்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம ஆலிம் சாக்கிற பாராட்டியே தீரணும். ஏற்கனவே ஒரு சீட்டா போச்சிருந்தாங்க, அதில் பயங்கர கட்டுப்பாடு போட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு எல்லாத்தையும் கிண்டி கிளங்கெடுத்த உடனே மக்கள் சீர்திருந்தி இந்த சீர்டாப்புக்கும் இப்போ நான் சொன்னேன் இதுக்கு மாறி இருக்கிறாங்களாம். ஏற்கனவே இதை விட கொடுமையா இருந்துச்சான். மாற்றப்பட்ட சீர் டாப்ல இருக்கிற ஹைலைட் என்னன்னா லாஸ்ட் ஃபைனல் டச்.
எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குர்ஆன்ல ஆரம்பிச்சு அப்படி ஒரு சைக்காலஜிக்கல் டச் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி லாஸ்ட் எண்டிங்ல இவை அனைத்திற்கும், இஸ்லாத்திற்கும், இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கும், இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கும் விரோதமானவை அப்படின்னு ஒரு பாயிண்ட். இதுக்கு எங்க டாஸ்மாக் சூப்பர்ரா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, இஸ்லாத்திற்கும் அரசியல் சாசன சட்டத்திற்கும் எதிரு அப்படின்ட்டு இப்படி போடுவானா, நோட்டீஸ் அடிப்பானா? கொடுமை இல்லையா? நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் திருமணம் செய்து கொள்ள வந்த ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறார் கேட்கிறார்கள். எதுவுமே இல்லையே. ஏனப்பா, ஒரே ஒரு இரும்பு மோதிரம் கூடவா உன்னிடத்தில் இல்லை? இரும்பு மோதிரம் என்ன லட்சம் ரூபாயா, 1000 ரூபாயா? இரும்பு மோதிரம் என்னங்க, ஒரு நட்டு தானுங்க, அதானே 2 ரூபா இருக்குமா கடையில்? நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, ஒரு இரும்பு மோதிரம் கூடவா உன்னிடத்தில் இல்லை? எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது மார்க்கம். பெண்ணுக்கு கொடுக்க வேண்டுமப்பா, பெண்ணிடத்திலே இருந்து வாங்குவதற்கு நியாயம் கிடையாது. எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்கிறவள் பெண், இன்பங்களை அனுபவிக்கிறவன் ஆண். நீ என்னத்தை பெருசா குடும்பத்தில் என்னத்தை கிழிச்ச, வெளியில போய் சம்பாதிச்சு பணத்தை கொடுத்துட்டா உடனே நீ பெருசு. இதுல வேற பல ஆம்பளைங்களுக்கு வீட்டுக்கு வந்தா பொம்பளைங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சும்மாவே இருக்கா, சும்மாவே இருக்கா, சும்மாவே இருக்கா. வீட்டுக்கு வந்து திங்கிய எப்படி தின்ன, கடையில் வந்து வாங்கிட்டு வந்து தின்னியா? இவன் ஆக்கி வச்சுதாங்க தின்ன. சும்மாவே இருக்கா. டெய்லி காரங்காத்தால ஆஃபீஸ் போகும்போது குளிச்சு விட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டினியே, அயன் பண்ண ட்ரெஸ்ஸை யார் அயன் பண்ணி வச்சா? இவன் வச்சது தானே. சும்மாவே இருக்கா. இவன் துணி அயன் பண்ணுவா, வீட்டை கிளீன் பண்ணுவா, பிள்ளைங்களை பாதுகாப்பா, சமையல் வாய்க்கு ருசியா செஞ்சு வைப்பா. ஆனா வீட்டுக்கு வந்து சும்மாவே இருக்கா. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெளியில போய் உழைச்சிட்டு மாசத்துக்கு ஒரு 5000 10,000 கொடுத்தாச்சுன்னா என்னமோ பெரிய உலகத்தையே வில்லா வளைச்சு கொடுத்த மாதிரி. இப்படி ஒரு பேச்சை திருமணத்தை துவங்கி விட்டு எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உங்களால் வாயால் சொல்ல முடிகிறது? அதோட முடிஞ்சதா? திருமணத்துடைய ஒவ்வொரு நிலையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எடுத்து பாருங்கள், எல்லாம் முஹம்மதுக்கு எதிரானது. வரதட்சணை ஆரம்பிப்பார்கள். அடுத்து வரதட்சணை முடிஞ்சிருச்சா, என்னைக்கு வச்சுக்கலாம், என்னைக்கு வச்சுக்கலாம் பேசணும். என்னைக்கு வைக்கலாம், என்னைக்கு வசதி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்னைக்கு வசதி, பெண் வீட்டுக்காரங்களுக்கு என்னைக்கு வசதி, எந்த இடத்துல வசதி, அதை பார்க்கலாம். ஆனால் என்ன பார்க்கிறார்கள்? எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரம் கெட்ட நேரம். வெள்ளிக்கிழமை வைப்போமா, வியாழக்கிழமை வைப்போமா, திங்கக்கிழமை வைப்போமா, புதன்கிழமை வைப்போமா, செவ்வாயில வச்சிடாத, சனிக்கிழமையில வச்சிடாத, ராகு காலத்தில் வைக்காத, யமகண்டத்தில் வைக்காத. அது நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம். எவன்டா சொன்னது? உலகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரிச்சதே வேண்டா. இறைவன் படைத்த நேரத்தில் நல்லது உண்டா, கெட்டது என்று வேற ஒன்று உண்டா? நபிகளார் சொன்னார்கள், இறைவன் சொல்வதாக, இந்த ஆதமுடைய மகன் இந்த மனிதன் என்னை நோவினைப்படுத்துகிறான். எப்படி தெரியுமா? யசுப்பு தஹர், காலத்தை திட்டுகிறான். இது கெட்ட நேரம் என்கிறான். அது எப்படி கெட்ட நேரம்? அது கெட்டது என்றால் அதை படைத்த நான் கெட்டவன் என்றல்லவா பொருள். நேரத்துக்கு என்னப்பா நல்லதையும் கெட்டதையும் செய்யற ஆற்றல் இருக்குதா? ஒரு நேரத்தில் ஒருவனுக்கு நன்மை நடக்கிறது, அதே நேரத்தில் இன்னொருவனுக்கு தீமை நடக்கிறது. காலையில 10 மணிக்கு ஒருத்த வீட்டுல பிள்ளை பிறக்குது, அதே 10 மணிக்கு ஒருத்த வீட்டுல மௌத்து விழுகிறது. இவனுக்கு நன்மை, அவனுக்கு தீமை. அப்படியானால் நேரத்திற்கு நன்மை செய்கிற ஆற்றல் இருந்ததா? இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னதா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் லா யக்பலல்லாஹு ஸலாத 40 லைலா. யார் ஒருவன் இவ்வாறு காலத்தை பிரித்து சொல்லுகிற, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பகுத்து சொல்லுகிற ஒருவனிடத்தை வந்து அவன் சொல்வதை நம்புகிறானோ, அவனுடைய 40 நாட்களின் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, அவ்வளவுதானே தவிர நேரத்திற்கு இந்த ஆற்றல் உண்டா கிடையாது என்று சொல்கிறது. அதை சொல்லி திருமண பேச்சுவார்த்தை துவங்குகிறது. இது சரியா? இது முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே இருக்கிறதா? அதோடு போச்சா? திருமண சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள். எப்படி? ஒரு நீண்ட நெடிய பிரார்த்தனை. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிமஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அரபி பேராஜித்
அந்த துவா ஓதும் போது கல்யாண வீட்டில் பக்தி மனம் கமலுமே. பத்தி மனம் இல்லை, பக்தி மனம். இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் கிடக்கிற தொப்பி அள்ளி போட்டு, தொப்பி கிடைக்காதவன் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் மூக்கு சிந்தி வச்சிருக்க கர்ச்சிப் அள்ளி கட்டி என்னத்தையோ தலையில வைக்கணும். பொம்பளைகள் எல்லாம் இருக்கிற சேலை எல்லாத்தையும் மேல தூக்கி தலையில மாட்டி, அப்பதான் பின்னாடி பின்னாடி தேடுவாங்க, எங்க சேலை முந்தானைய காணோம். தேடி கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். அன்னிக்காவின் சுன்னத்தி, இந்த திருமணம் எனது வழிமுறை என்று நபிகளார் சொன்னார்களே, நபிகளார் எந்த திருமணத்தில் இப்படி நீண்ட நெடிய துவா ஓதினார்கள்? ஒரு துவா ரசூலுல்லாஹ் ஓதியது சின்னஞ்சிறிய துவா. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். ஒரு திருமணத்தில் கணவன் மனைவிக்கு மணமக்களுக்கு என்னென்னவெல்லாம் கேட்க வேண்டுமோ அனைத்தையும் இரண்டே வரிகளில் ரத்தின சுருக்கமாக கேட்பதற்கு நபிகளார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துவாவை ஓரம் கட்டிவிட்டு யாரோ ஒரு கயவன் வருமானத்திற்காக செய்து கொண்ட ஏற்பாட்டை தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்களே. வருமானத்தை தவிர இதனுடைய பின்னணி என்ன? இன்னும் சொல்றதாக இருந்தால், திருமணத்தில் அஜர்த்து வந்து ஃபாத்தியா ஓதுறீங்களே, இதுவாவது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் உண்டா? ஆலிம் ஷாக்களுக்கு வருமானம் வேண்டும், அதற்கு சில நிகழ்ச்சிகள் வேண்டும், அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தானே. 2 வரிகளை சொல்லி கொடுத்தா அவனே சொல்லிட்டு போயிருவான். 25 வரி சொல்லி கொடுத்தா மனப்பாடம் பண்ண முடியாது. பண்ணி பண்ணி பாப்பான், நமக்கு வர மாட்டேங்குது, பேசாம அஜர்த்தே கூப்பிட்டுருன்னு அவரை கூப்பிட்டுருவான். அதுக்காக செஞ்ச ஏற்பாடு தானே. பாரக்கல்லாஹு லக எழுதி கொடுத்தா பேப்பர் அவன் படிச்சுட்டு போயிடுவான். 2 வரி தானே. இது 25 பக்கத்துக்கு வரும். ஒவ்வொரு நபிமாரையா சொல்லி, அவங்க புஜாரி பேரையா சொல்லி, அவங்க வாழ்ந்த மாதிரி அவங்க வாழ்ந்த மாதிரி அவங்க வாழ்ந்த மாதிரி. அப்ப இதுல பிழை என்ன இருக்கிறது? நாங்கள் சொல்வதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, அதை வாழ்க்கையில கடைபிடிங்க, திருமணத்தில் கடைபிடிங்க, மௌத் வீட்டில் கடைபிடிங்க. ஒரு கருகமணி என்ற பெயரில் கருகமணி கட்டுகிறீர்களே, அது எந்த நபி வழி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமணத்தில் இப்படி செய்தார்களா? திருமணத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கிறது? அது வாழ்க்கையின் ஒப்பந்தம். நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்துக்கொள்கிற ஒரு கடுமையான வாழ்க்கையின் உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். அது புனிதம் கிடையாது, அது அக்ரிமெண்ட். உலகத்தில் நிறைய மதங்கள் அதை புனிதமாக்குகின்றன. திருமணம் ரொம்ப புனிதம், புனிதம்னா கிடையாதுப்பா, அது ஒரு செட்டப், ஒரு ஒப்பந்தம். நல்ல வாழ்க்கைக்காக சேர்ந்து கொள்ளுங்கள், சேர்ந்து பயணியுங்கள். என்றால் சேர்ந்தே கடைசி வரை செல்லுங்கள். இயலாவிட்டால் அதை விட்டு விலகி கொண்டு வேறொன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம், அவ்வளவுதானே. ஒப்பந்தத்துக்கு எதுக்கு கழுத்தில் கட்ட வேண்டியது? முஸ்லிம் அல்லாத மக்கள் கட்டுகிறார்கள், அது அவருடைய மதம், அவருடைய சடங்கு, அவர்களுடைய சம்பிரதாயம். அதை பார்த்து நீங்க காப்பி எடுக்கிறீங்க. கல்யாணம் முடிக்கும்போது அவங்க கட்டுறாங்கல்ல, நம்மள மாதிரி ஒன்று கட்டுவோம். கருப்பு கருப்பா மணியை கோர்த்து அதை சங்கிலியில் போட்டு அதை தூக்கி கழுத்தில் கட்டி, என்னமோ அதுக்குள்ளதான் புருஷன் உசுரெல்லாம் தங்கி இருக்க மாதிரி. அதுக்கு ஒன்று ஆயிடக்கூடாது. அதுக்கு எவ்வளவு ஏற்பாடு? அது சாதாரணமா ஏதாவது ஒரு கம்பியில போயிட்டு அந்திரிச்சுன்னு வச்சுக்குவோம். அருந்து போச்சுன்னா நம்ம மக்கள் வர்ற வரத்து இருக்குதே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு, இப்படி கருகமணி அந்துச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? அதுல இருக்கிற மணியெல்லாம் கொட்டி அப்படி செதறும்ல. செதற நேரத்தில் கிட்ட வார்த்தையை சொல்லிடக்கூடாதான், அமங்கலமான சொல்லிடக்கூடாதான், மங்களமான வார்த்தையில சொல்லணுமா, இல்லாட்டி புருஷன் உசுறு புட்டுக்குமா. அது போச்சுன்னா புருஷன் பீசாயிருவானாங்க. எந்த ஒரு நியாயம்? ஒரு பகுத்தறிவு மார்க்கம் சொல்ல பேசக்கூடிய மக்கள் நம்புற நம்பிக்கையா? இஸ்லாத்தை மாதிரி பகுத்தறிவான ஒரு வழிமுறையை உலகத்தில் காட்ட முடியுமா? அறிவுபூர்வமா எதை கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த கயிறு அந்த கழுத்துல கிடக்கிற கருகமணி அந்துச்சுன்னா புருஷனுக்கு ஆபத்துன்னு நம்புறீங்கள. அதனால பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க, கல்யாண புதுசுல யாருக்காவது இப்படி ஆயிடுச்சுன்னா கருகமணி அந்துப்பா, மாமியார் வாயில போடு வாயில போடு வாயில போடுங்க. என்னது சீனியிலே வாயில போட சொல்ல, வாயை அடிச்சுக்கணுமா, அடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணுமா, அருந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதுமா,
கருகமணி பெருகி போச்சு, டெவலப் ஆயிடுச்சான். ஒரு இடத்துல தோண்டி இருந்தது அப்படியே வீடெல்லாம் மறந்துருச்சுல, பெருகி போச்சு. இதில் எதற்கும் துளி அளவிற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? அதுல ஒரு குத்துபா என்ற பெயரால் ஒன்று ஓதுவார் அதற்கு. குத்துபானா என்ன? குத்துபா என்பது ஒரு அரபி சொல். அதற்கு தமிழில் என்ன? குத்துபா என்றால் உரை என்று பொருள். சொற்பொழிவு. சொற்பொழிவுனா அதை கேட்கிற மக்களுக்கு புரியணும், புரிகிற மாதிரி சொல்லணும். நபிகளாருடைய குத்துபாவை பற்றி ஹதீஸிலே வருகிறது. நபிகளார் குத்துபா நிகழ்த்துவார்கள் எப்படி தெரியுமா? படை வீரர்களுக்கு ஒரு தளபதி எப்படி கட்டளைகளை பிறப்பிப்பாரோ அதே போல நபிகளாருடைய குத்துபா இருக்கும். வாலா சவுத்து, நபிகளாருடைய சப்தம் உயரும், கர்ஜிப்பார்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ரசனை ஓங்கும், நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது கண்கள் கண்ணீரை தாரை தாரையாக கொட்டும். இதுதான் குத்துபாவுக்கான இலக்கணம். திருமணத்தில் குத்துபா என்று ஓதுகிறீர்களே, அந்த குத்துபாவை கேட்டு விளங்கி கொண்டவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது புரியுமா? என்னமோ ஓதுறார், தங்களை தொப்பி போட்டு உட்கார்ந்துட்டே இருக்க முடிகிற வரைக்கும். வேற என்ன என்ன புரிந்தது? என்ன சொன்னார்? மணமக்களுக்கு தேவையான விஷயத்தை சொன்னாரா? என்ன சொன்னார்? நபிகளாருடைய வழிமுறை அங்கேயும் ஃபாலோ பண்ணப்படல. அப்ப இந்த திருமண செட்டப் இதையெல்லாம் தௌஹீத் ஜமாத் எதிர்க்கிறது. எதிர்த்தால் என்ன விளைவு? இந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்க்கிறது. என்னவெல்லாம் திருமணத்தில் ஏற்படுத்துகிற இந்த மூட நம்பிக்கை, சடங்கு, கருகமணி வியாபாரம், ஃபாத்தியா வியாபாரம், குத்துபா வியாபாரம், இதெல்லாம் வியாபாரத்துக்காக செய்து கொண்ட வேலை. இதெல்லாம் செய்யாதீங்க. இதை தௌஹீத் ஜமாத் சொன்ன உடனே அதனால் ஏற்படுகிற விளைவு முதலில் யாரை பாதிக்கிறது என்றால் பள்ளிவாசல்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆலிம்களை பாதிக்கிறது, உலமாக்களை பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு வசதிக்கு தகுந்த மாதிரி கைமடக்கு கிடைச்சது. இப்போ அந்த கைமடக்குக்கு வழி இல்லாமல் போகிறது. குத்துபா தேவையில்லை, ஃபாத்தியா தேவையில்லை அப்படின்னா அஜர்த்தே தேவையில்லைப்பா. அஜர்த்து தேவையில்லாட்டி அஜர்த்ததுக்கு காசு. அப்ப ஆலிம்களுக்கு வருகிற வருமானம் தடைபட்டு போகிறது என்ற அச்ச உணர்வு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கும் அறவர்களை தூண்டுகிறது. வேறு எந்த காரணமும் கிடையாது. தௌஹீத் ஜமாத் சொல்வதை குறை காண முடியாது. குறை காண முடியாதனால் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்ற அர்த்தத்தில் இல்லை. தௌஹீத் ஜமாத்திலும் குறைகள் உண்டு. மனிதர்கள் தான். நாங்கள் பேசுகிற பேச்சில், எழுதுகிற எழுத்துக்களில் தவறிழைக்க கூடும். அதுவெல்லாம் அற்ப சொற்பமாக சொன்னால் திருத்திக் கொள்ள தகுந்த தவறுகள். நீங்கள் எதிர்க்கிற அளவிற்கு பாரதூரமான தவறுகள் இருக்கிறதா? கூட்டம் போட்டு பேசுகிற அளவிற்கு இருக்கிறதா? மஹல்லா ஜமாத்துகள் கூடி 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 தீர்மானம் ஏற்றுகிறீர்களே. இப்பொழுது கூட சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் தீர்மானம் ஏற்றி இருக்கிறார்கள். எங்க? கடூர் வட்டார அனைத்து பள்ளிவாசல்கள், முத்தவள்ளிகள், இமாம்கள், நிர்வாகிகளுடைய கூட்டம் என்று சொல்லி அடிக்கடி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுகிறீர்களே. அப்படி போடுகிற அளவிற்கு என்ன செய்தோம்? என்ன தவறு? மார்க்கத்தில் என்ன பிழை? பிழை இருக்குமானால் விவாதிக்க வாருங்கள். நேருக்கு நேராக தயாராக இருக்கிறோம். இந்த மேடையில் அழைப்பு விடுகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்க ரீதியான கருத்துக்களில் இன்னென்ன தவறு இருக்கிறது, அதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சுட்டிக்காட்ட தயார் என்று வருகிறீர்களா? வாருங்கள். அதுக்கு யாரும் தயார் இல்லையே. விவாதத்துக்கு அழைச்சா பதில் இல்லையே. சரி, நீங்கள் கூடிய கூட்டத்தில் போட்டிருக்கிற தீர்மானத்தில் என்ன தீர்மானம் போட்டிருக்கிறீர்கள்? போடப்பட்ட தீர்மானங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தீர்களா? என்ன போட்டிருக்கிறீர்கள்? மஹல்லாவாசிகள் தங்களை பள்ளிவாசல் தொடர்புள்ளவர்களாகவும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடப்பவர்களாகவும் சமுதாய பெரியவர்களையும் ஆலிம்களையும் மதித்தும் மஹல்லாவின் கண்ணியத்தை பாதுகாத்தும் தங்களின் அனைத்து செயல்களிலும் சுன்னத்தான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மஹல்லா ஜமாத்திற்கு தீர்மானம் என்று ஆலிம் சாக்கள் எல்லாம் சேர்ந்து, முத்தவள்ளிகள், பள்ளிவாசல் இமாம்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டியலே. இதற்கு மாற்றமாக நாங்கள் நடந்தோமா? எங்களை எதிர்ப்பதற்கு கூட்டப்பட்ட கூட்டம், எங்களை அழிப்பதற்காக தீட்டப்பட்ட தீர்மானம். அதுல என்ன தீர்மானம் போடணும்? நாங்க எதை சொல்றோமோ அது தப்பு, அதை செய்யாதீங்க, அதுதானே தீர்மானம் போடணும். ஒரு வார்த்தை போட்டீங்களா?
திருமணத்திலே குத்துபா ஓதுகிறீர்கள், அவர்கள் ஓதக்கூடாது என்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ஓதுங்கள் போட்டீர்களா? அவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடாது என்கிறார்கள், நீங்கள் வாங்குங்கள் போட்டீர்களா? அவர்கள் திருமணத்திலே அல்லாஹ் அல்லிம் பைனஹுமா துஆ கிடையாது என்கிறார்கள், நீங்கள் ஓதுங்கள் போட்டீர்களா? அவர்கள் தர்காக்களை கட்டாதீர்கள் என்கிறார்கள், நீங்கள் கட்டுங்கள் என்று போட்டீர்களா? அல்லாஹ்விற்கு இடைத்தரகர்களை ஏற்படுத்தாதீர்கள் என்று தௌஹீத் ஜமாஅத் சொல்கிறது, நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றீர்களா? நாங்க என்னத்த சொன்னோமோ அத்தனை போட்டிருக்கீங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும், எல்லா காரியத்திலையும் நபிகளுடைய சுன்னத்தை பேணணும், அத்தனை சொல்லுவோம். என்ன வித்தியாசம்? நீங்க சொல்லோட நிறுத்திக்கிறீங்க, எழுத்தோட நிறுத்திக்கிறீங்க. அதை நாங்க திரும்ப திரும்ப சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால் உங்களுடைய வருமானத்திற்கு வேட்டு, எனவே எதிர்க்கிறீர்கள். கொள்கையில எதிர்ப்பு இல்லை, கொள்கையில கருத்து வேறுபாடு இல்லை, கொள்கை சரிதான், நல்லா தெரியுது. ஆனா வருமானம் போகுதே. நபிகளாருடைய பிறந்த மாதம் வந்துவிட்டால் மௌலூத் என்று ஓதுகிறீர்கள். மௌலூதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? கேட்டா ரசூலுல்லாஹ் புகழ்கிறோம் என்கிறீர்கள். நபிகளாரை புகழ்வது என்றால் என்ன சொல்லி புகழ்ந்தீர்கள் சொல்லுங்கள். மௌலூது ஓதிவிட்டு வருகிற ஆளுங்களை, அதிலே பங்கெடுத்து வரக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறோம், நபிகளாரை புகழ்கிறோம் என்று மௌலூது ஓதுகிறீர்களே, அதிலே என்னப்பா புகழ்ந்தீங்க சொல்லு. நபிகளாருடைய வீரத்தை புகழ்ந்தீர்களா? நபிகளாருடைய தியாகத்தை புகழ்ந்தீர்களா? நபிகளாருடைய வழிபாட்டை புகழ்ந்தீர்களா? நபிகளாருடைய ஆட்சி முறையை புகழ்ந்தீர்களா? நபிகளாருடைய அழகை புகழ்ந்தீர்களா? எதை புகழ்ந்தீர்கள்? என்ன சொல்லி புகழ்ந்தீர்கள்? சொன்னவனுக்கே தெரியாது, அதெல்லாம் தெரியாதுப்பா, ஆனா புகழணும். இப்படி ஒரு புகழ்ச்சி உலகத்தில் உண்டா? புகழ்வாங்களாம், ஆனா எப்படி புகழணும், என்ன சொல்லி புகழணும், அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அது புகழ்ச்சி இல்லை, ஆலிம்களுடைய வருமானத்திற்கான ஒரு ஏற்பாடு. மௌலூது ஓத போனால் ஒரு 10 பேர் போகலாம், ஒரு மௌலூதுக்கு 400 500 தருவார்கள். வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மௌலூது மாறுதே, அதை வச்சாலும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாமா? ஓதுற மௌலூது காசுக்குத்தான் ஆலிம்கள் ஓதுகிறார்கள் என்பதை ஓதுகிற ஸ்டைலை வச்சு கண்டுபிடிக்கலாமே. 1000 ரூபாய் பணம் கொடுத்தா 3 மணி நேரம் ஓதுறாரு, 500 ரூபாய் பணம் கொடுத்தா 2 மணி நேரம் ஓதுறாரு, 50 ரூபாய் பணம் கொடுத்தா 10 நிமிஷத்துல சலாம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு மௌலூதே. அல்லாஹ்வுடைய இபாதத்து இப்படி காசுக்கு தான் மாறுமா? பணம் உள்ளவருக்கு ஒரு இபாதத்து, பணம் இல்லாதவருக்கு ஒரு இபாதத்தா? ஸலவாத்து நாரியா ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். 4444 தடவை இதை ஓதுனா வீட்டில் பரக்கத்து கொளிக்கும், எல்லாரும் ஓதுங்க அஜர்த்து சொல்லிடுவார். எல்லா வீட்லையும் அஜர்த்து போய் ஓதுவார். நான் கேட்கிறேன், வீடு வீடா போய் ஓதக்கூடிய ஆலிம்கள் என்றைக்காவது தங்களுடைய வீட்டிலே ஸலவாத்து நாரியா ஓதி இருக்கிறார்களா? ஊருக்கெல்லாம் பரக்கத்து வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அஜர்த்து உங்க வீட்டுக்கு வேண்டாமா பரக்கத்து? 10 பேரை கூட்டிட்டு வந்து ஓத வைங்களேன். ஏன் ஓத வச்சா இவர் 5000 ரூபாய் கொடுக்கணுமே கையில இருந்து? அவருக்கு தெரியும் ஸலவாத்து நாரியால ஒரு மண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனை ஏமாத்துற விதமா தான் அதையும் ஓதுவார். வீட்டுக்காரன் உட்கார்ந்து இருந்தா ஸலவாத்து ஓதுற ஸ்டைலே வேற. வீட்டுக்காரன் எந்திரிச்சு அதற்கு ஒரு டீ போட்டு கொண்டு வருவோமேனு அந்த பக்கம் போயிட்டாம்னா ஓதுற ஸ்டைலே வேற. ஒரு கொண்டக்கடலை, புளியங்கொட்டை இதையெல்லாம் எண்ணி வச்சிருப்பாங்க. 4444 தடவை எண்ணி வச்சு ஒவ்வொரு ஸலவாத்து ஓதி முடிச்ச உடனே ஒவ்வொரு கொட்டையா எடுத்து போடுவார்கள். அவன் அந்த பக்கம் போனோம்னா ஒரு குத்து அள்ளி போட்டுற வேண்டியது. நாங்களும் ஓதுனவங்க தானே, இது மாதிரி எத்தனை வீட்டில் ஏமாத்துறவங்க தானே. அதெல்லாம் தவறு என்று தெரிந்து கொண்டதுக்கு பிறகு வருமானத்துக்காக இப்படி மக்களுடைய இறை நம்பிக்கையிலே விளையாடுவதா, அவருடைய மறுமை வாழ்க்கையில விளையாடுவதா என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அது தவறு என்று தெரிந்து வெளியிலே வந்திருக்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறவர்கள் யார்? மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள்? நம்முடைய வளர்ச்சியினால் அவர்களுடைய வருமானத்திற்கு கேடு வருகிறது, அதனால் எதிர்க்கிறார்கள். இது ஒரு காரணம். வேற என்ன காரணம்? ஆலிம்களுடைய இந்த தீர்மானத்தில் போட்டார்களே, ஆலிம்களை பெரியார்களை மதித்தும் கண்ணியப்படுத்தியும் நம்ம பெரியாரை மதிக்கலையாம், ஆலிம் சாக்களை மதிக்கலையாம், கண்ணியப்படுத்தலையாம். என்னப்பா கண்ணியப்படுத்தல? எந்த ஆலிம் சாவை திட்டணும்?
தனிப்பட்ட முறையில் ஒரு தனி ஆலிமுடைய கௌரவத்தை கண்ணியத்தை குலைக்கிற விதமாக இன்றைக்காவது பேசியிருக்கிறோமா? அவர்களுடைய மார்க்க ரீதியான தவறுகளை பேசியிருக்கிறோம். மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை பேசியிருக்கிறோம். ஒரு தனிநபர் விமர்சனம் செய்து தனி மனிதர்களை கேவலப்படுத்தி இருக்கிறோமா? ஆனால் அவர்கள் கேவலமாக நினைக்கிறார்கள். எது தெரியுமா? நம்ம செஞ்ச ஒரு வேலை. என்ன வேலை? நம்ம மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி குர்ஆன்ல அவங்க செய்யறது கிடையாது, இது கிடையாது, அதுவெல்லாம் தப்பு, அதுக்கு ஆதாரம் கிடையாது என்று பல விஷயங்களை சொல்லிவிட்டுட்டோமா? இதை போய் ஆலிம் ஷாக்களை கேளுங்கன்னு சொன்னோமா? போய் கேட்கிறார்கள். பாமர மக்கள், மார்க்கத்தை அதிகம் படிக்காதவர்கள், 7 வருடம் 10 வருடம் என்று மதரசாக்களில் தங்களுடைய காலத்தை நேரத்தை செலவழிக்காதவர்கள் ஆலிம்களிடத்தில் போய் கேள்வி கேட்கிறார்கள். பொதுவாகவே ஆலிம் ஷாக்களுக்கு கேள்வி கேட்டால் ரொம்பவே பிடிக்கும். அதற்கு செய்யலாமா, அது சாப்பிடலாமா, அதற்கு அந்த அந்த இந்த தேதியை கல்யாணம் வச்சுக்கலாமா, அதற்கு மாதிரி கையில் பிடிக்க முடியாது. சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இந்த ஊரில் எல்லாமே நம்மளை கேட்டுதான் நடக்குது அப்படின்ட்டு சந்தோஷம். செய்யலாமா செய்யலாம், அல்லது செய்யக்கூடாது, சாப்பிடலாமா சாப்பிடலாம், அல்லது சாப்பிடக்கூடாது, அப்படி பத்துமா அள்ளி பறக்கும். அதை கேட்டுட்டு நம்மளால என்ன செய்வோம்? அடுத்த ஒரு கேள்வி கேட்பான். அதற்கு செய்யலாங்கிறீங்கள, அதுக்கு என்ன ஆதாரமானா சிங்கமாயிடுவார். அதற்கு ஏன்டே கேள்வி, முதல்ல ஒன்றரை கேள்வி கேட்டான், இப்ப 2வது கேள்வி கேட்டோன்னு என்னது? ஏன்டே கேள்வி வந்துட்டியா? கேள்வி கேட்கிறாங்க. நீ பெரிய ஆளா? நீ 7 வருஷம் படிச்சிருக்கியா, 10 வருஷம் படிச்சிருக்கியா? அழிப்பு அர்த்தம் தெரியுமா? வருஷம் 25 வருஷமா ஓட்டுறாங்க. இதை அழிப்புக்கு அர்த்தம் தெரியுமா? நானும் எல்லா ஊர்லயும் கேட்டுவிட்டேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க. சேர்த்து அழிப்பேக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் கிடையாது உலகத்துல. இல்லாத கேட்காது பத்திலா. ஏதா அலிஃபு பாங்கிறது என்னன்னா அரபி மொழியில இருக்கிற 2 எழுத்துங்க. தமிழ்ல ஆனாவுக்கு அர்த்தம் தெரியுமான்னு என்ன சொல்லுவீங்க? ஈனாக்கு அர்த்தம் சொல்லி இவனுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆனானா ஆனா, ஈனானா ஈனா, ஊனானா ஊனா. ஆனாக்கு அர்த்தம் தெரியுமா, ஈனாக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த மாதிரி அலிஃபுக்கு அர்த்தம் தெரியுமா, பாவுக்கு அர்த்தம் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. அர்த்தத்து நீங்க 7 வருஷம் படிச்சவங்க, நீங்க 10 வருஷம் படிச்சவங்க, நீங்க சொல்லுங்க அர்த்தத்தை. என்னத்தை சொல்லுவியா? அலிஃபுனா அலிஃபு, பானா பானு சொல்லு. அதானே முதல் கேள்வி கேட்கும்போது சந்தோஷப்பட்டாரு, 2வது கேள்வி கேட்கும்போது கோவப்படுறாரு. ஏன்? கேள்விக்கு பதில் தெரியல. சின்ன பையனா வந்து கேள்வி கேட்கிறானே. நம்ம இவ்வளவு நாள் பெரிய ஆள் மாதிரி இருந்தோமே, கேள்வி கணக்குக்கு அப்பாற்பட்டவராக காட்டிக் கொண்டிருந்தோமே, நம்ம ஒரு பெரிய மேதாவியாக காட்டிக் கொண்டிருந்தோமே, நமக்கு பேரே ஊர்ல ஆலிம்சான வச்சிருந்தானே. ஆலிம்சான என்ன அர்த்தம்? அறிவாளின்னு அர்த்தம். ஆலிம்னா அறிந்தவன், அறிவாளி, அறிஞன். நம்மள அறிவாளின் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒத்த கேள்வியில முட்டாளாக்கிட்டானப்பா, தாங்க முடியல. அதுதான் அவருக்கு தோணுது, நம்மளை கேவலப்படுத்திட்டான், நம்ம மரியாதையை குறைச்சிட்டான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாவிட்டால் அது உங்களுக்கான மரியாதை குறைவா? அப்ப உலகத்துல எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் நீங்க. நபிகளாரே பல கட்டங்களில் தெரியாது என்று சொல்லி இருக்கிறார்களே. நபிகளாருடைய வாழ்க்கையில தங்களின் அறியாமையை நபிகளார் வெளிப்படுத்தி இருக்கிறார்களே. நீங்க போலி மரியாதையை அறிவாளி அறிவாளி என்று சொல்லி ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி இருந்தீர்கள். அந்த பொய் தோற்றத்தை தடுத்திருக்கிறோம். இது நாங்கள் செஞ்ச தவறா? எங்களுக்கும் தெரியாது, நாங்க சொல்றோமே. அறிவாளிக்கு இலக்கணம் என்னவென்றால், எதை அறிந்திருக்கிறானோ அதை அறிந்ததாக அவன் நினைக்க வேண்டும், எதை அறியவில்லையோ அதை அறியவில்லை என்று புரிய வேண்டும். அறியாததை எல்லாம் அறிந்ததாக நினைத்தால் அவனுக்கு பேர் அறிவாளி இல்லை, அவனுக்கு பேர் லூஸ். லூசுனா கிறுக்குனா அப்படி சொல்லுவான், ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, இல்லாத கொன்னு விடுவோம் கொன்னு அப்படிமா. அங்க என்னடா இருக்கு, என்னவோ இருக்க மாதிரி வேணா நினைச்சுக்கிட்டு. உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியும்னு சொல்லுங்க, எது தெரியாதுன்னு சொல்லுங்க. இதுல கேவலத்துக்கு என்ன? எல்லாம் அறிந்தவன் இறைவன்.
ஏன் மலக்குமார்கள் சொல்லவில்லையா? ஆதம் நபியை படைச்சிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்டான்ல, சொல்லுங்க இது எல்லாத்தையும் சொல்லுங்க. மலக்குகள் என்ன சொன்னார்கள்? ஆலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. இறைவா நீ தூய்மையானவன், நீ கற்றுத் தந்ததை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாதே. மலக்குகளே சொல்லுவார்களாம் தங்களுக்கு தெரியாது என்று, நபிமார்களே சொல்லுவார்களாம் தங்களுக்கு தெரியாது என்று. ஆனால் ஆலிம்கள் தங்களுக்கு தெரியாது என்று காட்டிக்கொள்வதற்கு இவ்வளவு வெட்கப்படுகிறீர்களே. எதிர்ப்பின் பின்னணியில் இருக்கிற மற்றொரு காரணம், முதல்ல பொருளாதார காரணம், இரண்டாவது நம்முடைய அறிவு கேள்விக்குறியாகிவிட்டது என்ற ஆதங்கம், வெறுப்பு, மூணாவது அவர்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே வழங்கப்பட்டு வந்த போலி மரியாதைகள் இந்த ஜமாத்துடைய வளர்ச்சியால், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. அந்த கவலை. அதென்ன மரியாதை? ஆலிம்சா வந்தா வீட்டில் விருந்துக்கு வரான்னு வச்சுக்குவோம், எல்லாரும் 50 பேரை சாப்பாடு கூப்பிட்டுருப்பாங்க. கல்யாண வீட்டில் பந்தி பரிமாறுறதுக்கு ஒருத்தர் கரியான வாளியை தூக்கிட்டு ஓடுவார். அங்கிருந்து ஒருத்தர் சத்தம் கொடுப்பாரு, அஜரத்துக்கு போயிடா. இங்க தௌஹீத் வளர்ந்துச்சா உண்டா, அஜரத்துக்கு வையா. எல்லாருக்கும் எப்பவுமே அப்படித்தான், அஜரத்துக்கும் வச்சுக்கிட்டே போவாரு. அஜரத்து உட்கார்ந்துருப்பாரு, எல்லாத்துக்கும் ஒரு கரண்டி ஒரு துண்டு எடுத்து போடுவார், கறி துண்டு வச்சுட்டே போறா. அஜரத்தை அஜரத்தா இன்னொரு துண்டு. தௌஹீத் ஜமாத் வளர்ந்தால் உண்டா இந்த மரியாதை கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபைக்கு என்று ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி இருந்தார்கள். யாருக்காகவும் அந்த ஒழுங்கை நபிகள் நாயகம் விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஒரு சபையில ஒன்றை பரிமாறினால் வலதுபுறமாக பரிமாற வேண்டும், இது ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய நீதி. ஒரு நாள் வலதுபுறத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், இடதுபுறத்தில் நபிகளாருடைய நண்பர்கள் அபூபக்கர், உமர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத அடுத்து அபூபக்கருக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா விதி என்ன? வலது பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணும். வலது பக்கத்தில் சின்ன பையன் இருக்கானே, சின்ன பையன் கேட்குறாங்க, தம்பி இந்த சாப்பாட்டை, இந்த மிச்சம் இருக்கிற பாலை அபூபக்கருக்கு கொடுக்கணுமா, அதை நீ ஒத்துக்கிறியா? அந்த பையன் அழகா சொன்ன, அதெல்லாம் முடியாது, உங்களிடமிருந்து கிடைக்கிற பரக்கத்தை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, கொடுங்கள் என்கிறார். நபிகளார் அந்த சிறுவனிடத்திலே கொடுத்து விட்டார்கள். ஆனால் இங்க அஜரத்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று அஜரத்துக்கு என்று தனியாக கூடுதல் கவனிப்பு. அது என்ன கவனிப்பு? அது என்ன தேவை? மார்க்கத்தை அவர் அறிந்திருக்கிறார், அவ்வளவுதானே. அதற்காக எல்லா விஷயங்களிலும் மனிதர்களை விட மற்றவர்களை விட இந்த ஆளின் பெரியவரா? இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தை கூட இந்த மார்க்க அறிஞர்கள் முழுமையாக சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? கற்றுக் கொடுக்கிற மதரசாக்களுக்கு செல்லுங்கள், எதை கற்றுத் தருகிறார்கள், என்ன கற்றுத் தருகிறார்கள்? திருமறை குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் 100% விளக்கத்தோடு பொருள் புரிந்து மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறதா? ஆலிம்ஷான பட்டம் கொடுக்கிறதுக்கான இலக்கணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் குர்ஆனை படித்திருக்க வேண்டும், அவர் ஹதீஸை படித்திருக்க வேண்டும், அரபி மொழி இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கரைத்து குடித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒரு ஆலிம் மதரசாவிலிருந்து வெளியே வருகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உண்மை என்ன தெரியுமா? 7 ஆண்டு காலம் ஒருவர் மதரசா சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க வேண்டும், அதுதான் உண்மை. எங்க அஜரத்தை அடிக்கடி சொல்லுவார், ஏதாவது மாணவர்களுக்கு மதரசாவில் தேவை, சாப்பாடு சரியில்லை, தண்ணி பிரச்சனை, ஏதாவது கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு பிரின்சிபலை சந்திச்சு முறையிட போனால் முதல் வார்த்தை எங்க அஜரத் சொல்லுவார், டேய் உங்களை வச்சுதான் மதரசா நினைச்சுக்கிட்டீங்களா? எல்லா பேரையும் வெளியே அனுப்பிட்டு நாளைக்கே 10 ஆட்டை பிடிச்சி கட்டி போட்டு 7 வருஷம் கழிச்சு ஆட்டுக்கு பட்டம் கொடுத்து அனுப்பிடுவேன். என்ன அளவுகோல்? 7 வருஷம் மதரசா தீவனத்தை திங்கணும். என்ன படிச்சா என்ன? ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேள்வி பதில் வச்சு அதுல தேறியவர்கள் தேராதவர்கள் ஒன்று இருக்கிறாங்க. இதே மாதிரி மதரசாக்கள் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, அங்கேயும் தேறினவன் தேராதவன் லிஸ்ட் இருக்குல்ல. யாராவது எந்த மதரசாவிலையாவது
எந்த வருஷத்துலயாவது இவன் தேரலன்னு சொல்லி ஒரே ஒருத்தனை ஃபெயில் ஆக்கி 4வது வருஷம் படிச்சவன் திரும்ப 4வது வருஷம் படின்னு மொத்த தமிழ்நாட்டில் ஒரு மதரசாவில் ஒரு மாணவனை ஃபெயில் ஆக்கி இருப்பாங்களா? ஏன் வருஷம் 7 தானப்பா, வருஷம் 7 கணக்கு. என்ன படிச்சான்ற கணக்கெல்லாம் கிடையாது. என்ன கற்று தந்தார்? எனக்கு கற்று தந்த மதரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்லி தந்தார்கள் தெரியுமா? திருமறை குர்ஆன்ல 30 ஜுசுகள் இருக்குதுல்ல, 30 பாகங்களை பிரிச்சு வச்சிருக்கோம்ல. ஒரே ஒரு தடவையாவது திருக்குர்ஆனை அர்த்தத்தோடு அல்ஹம்து சூராவில இருந்து குல்லாஹ் ரப்பினா வரைக்கும் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்களா? இல்ல. சரி, முழு குர்ஆன் தேவையில்லை, ஒரு பாதி, ஒரு 15 ஜுசு படிச்சு தந்தார்களா? ஒரு 10 படித்து தந்தார்களா? ஒரு 5 படித்து தந்தார்களா? எவ்வளவு படித்து தந்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு ஜுசுவில், அது கூட முழுமையாக இல்லை, 3/4 ஜுசு மாத்திரமே அர்த்தம் வைத்து எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அர்த்தம்னு சொல்லணும்ல, அர்த்தத்தோடு எங்களுக்கு 30 ஜுசுவில் ஒரே ஒரு ஜுசுவை கூட முழுமையாக முடிக்காமல் 3/4 ஜுசு. இந்த லட்சணத்தில் படிச்சுட்டு வெளியே வர்றவங்க பெரிய அறிவாளியா, கரைச்சு குடிச்சவங்களா, எல்லாம் தெரிஞ்சவங்களா? மார்க்கத்தை கூட சரிவர கற்றுத் தேரவில்லை, பிறகு என்ன பெருமை? உங்களுக்கு சபையில் கொடுக்குற மரியாதையை பார்த்த உடனே இங்க மரியாதை இல்லை, இங்க பாராட்டு இல்லை. இன்னும் சொல்வதா இருந்தா அந்த இதை எதிர்பார்க்கிற ஆளுங்களை பார்த்து சொல்கிறேன், நிஜமாகவே இதை மரியாதை நீங்க நினைக்கிறீங்களா? எதை சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது கூற ஒரு துண்டு கறி வைக்கான உங்களை மதிச்சு தர்றான்னு நினைக்கிறானா, உங்களை திண்ணி பண்டாரம்னு நினைச்சிருக்கானா? எவனுக்கு அங்கே கூட கொஞ்சம் சோறு வைப்பான், நல்ல திம்பாயாய்வன் அப்படின்னு நினைச்சா கூட சோறு வைப்பான். எல்லாரும் விருந்துக்கு வருவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீசன கை வெறுங்கையுமா போவார்கள். ஆலிம்சா கையில் ஒரு துணிச்சட்டியோட போவார். எதுக்கு? வீட்டு மாவுக்கு சாப்பாடு. இது கண்ணியமா? கண்ணியம் குறைவா? ஒரு பொது சபைகளுக்கு வந்தால் ஆலிம்களை பற்றி புகழோ புகழ் என்று புகழ்வார்கள். தௌஹீத் ஜமாத் வளர்ந்தால் புகழ்ச்சி இருக்காது. ஒரு மேடையிலே பேசுவதற்கு பேச்சாளரை அழைக்கிற பொழுது கூட கூடுதல் குறைவான வாசகங்களை பயன்படுத்த கூடாது என்பதை கண்டிப்போடு கடைபிடிக்கிற ஜமாத்து. ஆனால் மற்ற மேடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ஆலிம் பேச வருகிறாரா, அவர் பேசுறதுக்கு முந்தைய இவர் பேசுவார். அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா? எப்படிப்பட்ட நாவன்மை படைத்தவர் தெரியுமா? எத்தனை நாடுகளுக்கு சுற்றி இருக்கிறார் தெரியுமா? ஆச்சா பூச்சானே அவரை குளிப்பாட்ட வேண்டியது. இதற்காக மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு மேடை? மார்க்கத்தை சொல்ல என்றால் ஸ்ட்ரைட்டா மார்க்கத்துக்கு வா. ஒரு வார்த்தை கூடுதலாக சொன்னாலே முகம் சுளிக்கக்கூடிய ஜமாத்து இது. இப்பொழுது கூட பேச அழைப்பதற்கு முன்னால் சொல்லும் பொழுது அடுத்ததாக உங்களுக்கு எழுச்சி உரை அப்படின்னாங்க. வந்து உட்கார்ந்தவன டோஸ் விழுந்துச்சு சொன்னார்களா? எழுச்சி உரை ஆற்றுவதற்கு முன்பு தீர்மானம். அதில் எழுச்சி உரை சொன்னவருக்கு டோஸ். ஏன்? இன்றைக்கு எழுச்சிம்பீங்க, நாளைக்கு பேர் எழுச்சிம்பீங்க, நாளை கழிச்சு அதுக்கப்புறம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லாலும் அதெல்லாம் இங்கே வந்துடும். வேணாம்பா, வாசல் இருக்க சாத்துங்க என்ற மாதிரியான கட்டுப்பாடு. இதுவெல்லாம் அவர்களை பாதிப்பதாக நினைக்கிறார்கள். பாதிப்பு இல்லை. எங்களுக்கு என்ன பாதித்தது? நாங்கள் என்ன கேவலத்தை சந்திச்சோம்? எங்களுக்கு என்ன இழிவு? இதை கண்ணியமாக நினைக்கிறோம். நபிகளாரே சொன்னார்களே, என்னை புகழாதீர்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை புகழாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரே கட்டளை இடுகிற பொழுது அந்த புகழ்ச்சி கிடைக்கவில்லை என்ற ஏக்கம்தான் எதிர்ப்பதற்கு காரணம். இந்த ஆளுங்கள் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறார்கள். காரணம் 3. 1, அவர்களுடைய வருமானத்திற்கு கேடு. 2, அவர்களுடைய அறிவுக்கு கேள்விக்குறியாகிறது. 3, அவர்களுக்கு வழங்கப்படுகிற போலி மரியாதை இல்லாமல் தரைமட்டமாக்கப்படுகிறது என்ற காரணங்களுக்காக எதிர்க்கிறார்கள். எனவே உண்மையை விளங்கி உண்மையின் பாதையில் நடக்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்